ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ரொம்ப அழகாக நம்ம 21 நாள் பெண் பிள்ளையோடையும் ராமானுஜரோடையும் வாழ்ந்துட்டோம். அவ்வளோ அழகான அனுபவங்கள் இந்த பெண் பிள்ளை ஷேர் பண்ணிக்கிறார் ராமானுஜரிடம். ஒவ்வொரு வாக்கியமும் அப்படி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்குது. ராமானுஜர் அப்படியே அசந்து போகிறார். நம்மளாம் அப்படியே தகிச்சு நிற்கிறோம். ஏன்னா அப்பேற்பட்ட திதிக்கும் ஒரு வாக்கியமும் திதிக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு வாக்கியமும் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை பலம் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்குது. ஒவ்வொரு வாக்கியத்துக்கு அப்புறமும் நம்மளோட மனசும் ரொம்ப அழகாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அண்ட் நம்மக்கிட்ட என்ன வருத்தம் வேதனை இருந்தாலும் இந்த பெண் பிள்ளை வாக்கியங்கள் கேட்க கேட்க அந்த வருத்தங்கள்லாம் அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போய்டுறது. அவ்வளோ அற்புதமான ஒரு வாக்கியங்கள் தான் பெண் பிள்ளை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்கியம், தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே. 21வது வாக்கியம், அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்ரரை போலே பார்த்தோம். இப்போ அடுத்த வாக்கியம், தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே. ஸோ இது ரொம்ப ஒரு அழகான ஒரு வாக்கியம். தேவகிக்கும் வசுதேவருக்கும் அழகாக திருமணம் நடக்கிறது. திருமணத்தை நடத்தி வச்சதே கம்சனோட கூட இருந்து தான் நடத்தி வைக்கிறா. கம்சன்லாம் சேர்ந்து தான் நடத்தி வைக்கிறா திருமணம். அதுக்கப்புறம் கம்சன் தேவகியோட கசின், நாட் ஓன் பிரதர், கசின் பிரதர். ஸோ அவர் கம்சனோட ரதத்தில் தேவகியும் வசுதேவரையும் உட்கார வைத்து அவரோட மாமனார் வீட்டுக்கு, தட் இஸ் வசுதேவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறா. கம்சனே சாரதியாக இருந்து சாரத்தியம் பண்ணி கூட்டின்னு போகிறா 2 பேரையும். போகிற வழியில் அஷரீரியோட குரல் கேட்குறது. அஷரீரினா என்ன? ஷரீரம் இல்லாத ஒரு ஜந்து, ஆனால் குரல் மட்டும் கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குரல் கேட்குறது. என்னென்னு கேட்குறது? இந்த மாதிரி தேவகியோட 8வது குழந்தை கம்சனை வதம் பண்ணும். ஸோ கம்சனோட சாவு தேவகியோட 8வது குழந்தையால் தான் நடக்கும் அப்படின்னு அந்த அஷரீரி சொல்கிறது. சொன்ன உடனே கம்சன் அந்த ரதத்தை நிறுத்துறான். உடனே இறங்கி தேவகியை அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். கத்தியை வாழை கத்தியை இழுக்கிறான். இதுலேருந்து இழுத்துட்டு அப்படியே கொல்ல போகிறான். போன உடனே வசுதேவர் அப்படியே காலை பிடிச்சி கெஞ்சுறார். ஐயோ, அவளை கொன்னுடாத, அவள் நான் இப்போ தான் கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்கேன், என்னோட மனைவி நீ கொன்னுடாத அப்படின்னு வசுதேவர் கதறார் கம்சன்கிட்ட. கதறின உடனே இந்த தேவகிக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலையா அந்த மொமெண்ட்டில். ஏன்னா கம்சன் கொல்ல வரான், வசுதேவர் கெஞ்சுறார். அப்போது அவள் உடனே ரொம்ப யோசிக்க கூட இல்லை, வசுதேவர்கிட்டையும் ஆலோசனை கேட்கல, ஒன்றும் பண்ணலை. ஏன்னா அதுக்கெல்லாம் சமயமே இல்லை. அந்த மாதிரியான மொமெண்ட்டில் உடனே அவள் சொல்லிடுறாளாம், எனக்கு பிறக்கக்கூடிய எந்த குழந்தையானாலும், எத்தனை குழந்தையானாலும் எல்லா குழந்தையும் நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு கம்சன்கிட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்றாளாம். கொடுத்த உடனே கம்சன் இவ 2 பேரையும் ஒரு ஜெயிலில், அவளோட அரண்மனையில் இருக்கிற ஜெயிலில் இவ 2 பேரையும் போட்டுடுறான். போட்டால் இவ பாட்டுக்கு இருந்துட்டுருக்கா. ஆனால் தேவகிக்கு முதல் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு குழந்தைன்னா ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். என்னென்னா அந்த குழந்தைக்கு சீமந்தம் பண்ணுவா, அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிறச்சே சீமந்தம் பண்ணுவா, வளைகாப்பு பண்ணி அந்த வளையலோட சத்தம் குழந்தைக்கு காதில் விழணும்னு அந்த மாதிரி வளையெல்லாம் அடுக்குவா. அப்புறம் வீணை வாசிக்க வைப்பா, அந்த குழந்தை காதில் வீணை சத்தம் கேட்கணுன்னு. ஆனால் தேவகிக்கு அந்த பாக்கியம்லாம் எதுவுமே இல்லை. அவள் ஜெயிலில் இருக்கா, அந்த குழந்தை வயிற்றில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தேவகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அந்த ஜெயிலில். அவளும் ஆனால் அந்த ஆனந்தமாக இருந்துட்டுருக்கா.
குழந்தை நல்லபடியாக பிறக்கிறது. குழந்தை பேர் கீர்த்திமான் அப்படின்னு முதல் குழந்தை பிறக்கிறது. அழகாக இருக்குது. கையில் தூக்கி பார்க்குறான் அந்த குழந்தைய. கை கால்லாம் அவ்வளோ அழகாக, ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த குழந்தை. பார்த்து அப்படியே ரசிக்கிறா அந்த குழந்தைய. அப்படி பார்த்து ரசித்த உடனே வசுதேவர் வந்து குடுமா குழந்தையன்னு கேட்குறார். உடனே தேவகி எடுத்து குழந்தைய கொடுத்துட்றா. கொடுத்த உடனே அவன் நினச்சிக்கிறா வசுதேவர் வந்து அந்த குழந்தைய கொஞ்சறதுக்கு தான் கேட்குறார் அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்படி கொடுத்த உடனே வசுதேவர் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாராம் வெளில. எங்கே போகிறீங்க அப்படின்ன உடனே, மறந்துட்டியா தேவகி, நம்ம இந்த குழந்தைய கம்சனிடம் ஒப்படைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறார். கம்சன் அதுக்குள்ளே தெரிஞ்சு இவளுக்கு குழந்தை பிறந்துருத்துன்னு விஷயம் தெரிஞ்சு அங்கே வந்துடுறார். வந்து அந்த குழந்தைய வாங்கி அப்படியே அந்த குழந்தைய ஒரு சொரட்டி பந்தாடுற மாதிரி அந்த சவுரில் அப்படி போட்டு அந்த குழந்தைய அடிக்கிறார். அந்த குழந்தை ஒரே நிமிஷம் இறந்து போய்டுறது. தேவகி கண் எதிர்க்கே அப்படியே கதறா. தேவகி தாங்க முடியல. ஒரு தாய்க்கு தன் பெத்த குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, அந்த குழந்தைய இன்னும் ஃபுல்லாக கூட ரசிக்கலை. அந்த மாதிரியான ஒரு குழந்தைய வந்து கம்சன் இப்படி ஒரே நிமிஷத்தில் அழிச்சிட்டானேன்ற ஒரு வேதனை. கதறா. அவளுக்கு தாங்க முடியல. அவளால் வந்து அந்த துக்கத்தை வந்து எப்படி சொல்கிறதுன்னு சொல்லவே முடியல. அந்த மாதிரி ஒரு துக்கம் அவளுக்கு. அப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் வந்து எந்த தாய்க்குமே வரக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு கஷ்டம் இந்த தேவகிக்கு. பாவம், அவள் அப்படி கதறா. ஆனால் கம்சன் வந்து கொலை பண்ணிட்டு போயிடுறான். அவன் பாட்டுக்க போயிடுறான். அப்போ ரொம்ப ஒடிஞ்சு போயிடுறா தேவகி. ஐயோ, என் குழந்தை போயிடுத்தே அப்படின்னு. நான் ஒரு தாய்க்கு ரொம்ப முக்கியம் குழந்தை தான். அதுவும் குழந்தை வந்து சரி, ஏதோ ஒரு குழந்தை காது கேட்காத, கண்ணு தெரியாத, இல்லை ஏதாவது இது அங்கங்கள் ஏதாவது சரியில்லாத பிறந்ததுன்னா அது வேறு விஷயம். அப்படிலாம் இல்லை. இந்த குழந்தை நல்லா முழுசாக பிறந்து ரொம்ப அழகாக இருக்கிற குழந்தை. அந்த குழந்தைய போய் இப்படி கொன்னுட்டானே அப்படின்னு. இல்லை கர்ப்பத்திலேயே ஒரு குழந்தை செத்து போயிடுத்துன்னா அது வேறு விஷயம். சரி, அது கொஞ்ச நாள் அந்த துக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த துக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். பட் இது கண்ணெதிர்க்க தன் குழந்தைய நல்லா லட்டு மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைய அப்படியே கண்ணெதிர்க்க, அதுவும் சவுத்தில் அடித்து அம்மா எதிர்க்க கொல்லறான்னா எப்பேற்பட்ட ஒரு ராட்சசனாக இருப்பான் அந்த கம்சன். இந்த தேவகி நினச்சி ரொம்ப உருகிறாளாம். வசுதேவர் சொல்கிறாராம், கவலைப்படாதே, நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்கிறானாம். சொன்ன உடனே தேவகி முதல்ல ஒன்றும் அதை சரியாக எடுத்துக்கிறதில்ல, ஒன்றும் சொல்லுறதில்ல அதுக்கு. அப்புறமா அவர் சொல்கிறாராம், என்ன நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு. அப்போது அவளுக்கும் தோன்றதான், சரி எது நடந்தாலும் நம்ம நன்மைக்கே எடுத்துப்போம் அப்படின்னு. நம்மளும் அப்படி தான், என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே நம்ம எடுத்துட்டோன்னா எல்லாமே நன்மையாகவே நடக்கும். நம்ம அதில் இருக்கிற நெகட்டிவை பார்க்காம அதில் இருக்கிற பாசிட்டிவை மட்டும் பார்க்கணும். ஸோ இதில் நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு. இருக்கே, இந்த குழந்தை போயிடுது, 8வது குழந்தை பகவானே பிறக்க போகிறாளே தேவகிக்கு, அதுதானே அங்கே பாசிட்டிவ். ஸோ அதனால் அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி தேவகியும் எடுத்துட்டாலாம். சரி, பகவான் வருவார் நமக்கு, பகவானே பிறப்பார் நமக்கு அப்படின்ற அந்த மனப்பக்குவத்தை வச்சுட்டு அவள் வந்து அப்படியே மனசை சமாதானப்படுத்திட்டு நாராயண ஜபம் பண்ணியிருந்தாளாம். இங்கேயும் வந்து நாமஸ்மரணா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் 2-3 வாக்கியங்களில் சொல்லியிருக்கேன். இப்போ இதுலேயும் வந்து தேவகி மாதா வந்து நாமஸ்மரணா பண்ணுறாளாம். நாராயணா 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 நாராயணான்னு. அந்த நாமஸ்மரணா அவளுக்கு தெம்பை கொடுக்கறது. அந்த நாமஸ்மரணா அவள் கவலையெல்லாம் போக்குறது. அந்த நாமஸ்மரணா அவளுக்கு ஆறுதல் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி நாராயணா ஜபம் பண்ணுறா. 2வது குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிடுறா. ஸோ இப்போ 2வது குழந்தை சுஷேனா, அதுவும் அழகாக அதே மாதிரி பிறக்கிறது. வசுதேவர் அதே பண்ணி கம்சன்கிட்ட கொடுத்துட்றா. இதே மாதிரி தேவகி கண் எதிர்க்க அந்த குழந்தையும் போய்டுறது. ஸோ இவளுக்கு ரொம்ப 2வது குழந்தை போனதுக்கப்புறம் இவளுக்கு ரொம்ப மனசு தளர்ந்து போய்டுறது. ஐயோ, எனக்கு முடியல இந்த மாதிரின்னு. அது வசுதேவர் சமாதானப்படுத்துகிறார். கவலைப்படாத தேவகி, எல்லாமே நன்மைக்கு தான். நீ பண்ணுற நாமஸ்மரணாவை விடாமல் பண்ணு, உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. அவளும் அவள் ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்டு உடனே நாமஸ்மரணாவில் இறங்கிடுறா. நம்மளான்னா அப்படியே உடஞ்சி போயிடுவோம், ஒன்றும் பண்ண மாட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம். இல்லைன்னா இனிமேல் நமக்கு கர்ப்பவாசமே வேண்டாம், இதுவே வேண்டாம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனால் தேவகி அப்படி இல்லையா.
நாமஸ்மரணா ஃபுல்லாக பண்ணாலாம். அவள் பாட்டுக்கு நாராயணனை நினச்சிட்டு இருந்தாளாம். அதே மாதிரி மொத்தம் 6 குழந்தைகள் பிறந்தது. 3ஆவது வந்து உதயன், 4ஆவது வந்து பத்ரசேனன், 5ஆவது வந்து ரிஜுதாசன், 6ஆவது வந்து பத்ரதேகன். ஸோ 6 குழந்தைகள் பிறந்தது. 6 குழந்தைகளும் கம்சன் கொன்னுட்டான். ஒரு குழந்தையும் கொல்லரிச்சே அப்படியே இவளுக்கு மூச்சே நின்றுடுமா தேவகிக்கு. அந்த மாதிரி ஒரு வேதனை, பரம வேதனை. இந்த வேதனை யாருக்குமே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வேதனை தான் தேவகி அனுபவிச்சாலாம். இதில் சில பேருக்கு குழந்தைகள் பிறக்கும், ப்ரீமெச்சூராக பிறக்கும். அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு இன்குபேட்டரில் வந்து குழந்தைய வச்சுருவா. அந்த குழந்தை நல்லா கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் அம்மாவோட ஊம்போட ஸ்ட்ரக்சர் மாதிரி இன்குபேட்டர் இருக்கும்ன்ட்டு இன்குபேட்டரில் வச்சுருவா. அப்போல்லாம் அம்மாவுக்கு அந்த இன்குபேட்டரில் வச்சு குழந்தை இருக்குன்றதே வந்து அம்மாவால் பொறுத்துக்க முடியாது. ஐயோ குழந்தை அங்கே இருக்கே, நம்ம இங்கே இருக்கோமே. அப்பப்போ பால் கொடுக்கறதுக்கு மட்டும் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு அனுமதிப்பா, பால் கொடுத்துட்டு வந்துடணும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தாயோட வேதனையே ஒரு பெரிய வேதனை. அப்படி இருக்கிறச்சே இங்கே வந்து தேவகிக்கு முழுசாக பிறந்து குழந்தை நல்லா அழகாக நல்ல கைகள் கால்கள் எல்லாம் பக்குவமாக பிறந்த குழந்தைகளை வந்து இந்த கம்சன் வதம் பண்ணின்னு இருக்கான். ஸோ எவ்வளோ பெரிய வேதனையை அந்த தாய் தாங்கின்னு இருப்பா. அந்த மாதிரி வேதனையில் இருக்கா. அதுக்கடுத்து அவள் பகவான் ஆஸ் யூஷுவல் அவள் பாட்டுக்கு சாண்டிங் பண்ணின்னு இருக்கா. 7ஆவது குழந்தை பகவான் வந்து கிருபை பண்ணி ஆதிசேஷனையே அவளோட கர்ப்பகிரகத்துக்கு அமிச்சிட்டாளாம். ஆதிசேஷன் வந்து கர்ப்பகிரகத்தில் இவளுக்கு வந்து அடுத்தது வரப்போகிறது பகவான்றது தெரியும் ஆதிசேஷனுக்கு. அதனால் அவளோட கர்ப்பகிரகம்லாம் வீக்காக இருந்ததுதான். 6 குழந்தைகள் பெற்று அந்த கர்ப்பகிரகம் இப்போ பகவானை தாங்க போகிறது. அதனால் அதை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி கர்ப்பகிரகம்லாம் அப்படியே தளர்ந்து போயிருந்துதான். அதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி பகவான் தாங்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை அந்த கர்ப்பகிரகத்துக்கு கர்ப்பப்பைக்கு கொடுத்து அவர் வந்து அங்கேருந்து அந்த கர்ப்பகிரகத்துலேருந்து அவர் வந்து ரோஹிணியோட கர்ப்பத்துக்கு போயிடுறாராம். ஸோ ரோஹிணி வந்து வசுதேவரோட முதல் ஒய்ஃபோட கர்ப்பத்தில் ஆதிசேஷன் போயிடுறார். ஸோ அவர் தான் பலராமனாக பிறக்கிறார். அங்கே கோகுலத்தில் அவர் பலராமனாக பிறக்கிறார். இங்கே வந்து இவளோட கர்ப்பம் வந்து காலி ஆகிடுறது. ஸோ கம்சனுக்கு தெரிஞ்சு நீ ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு விஷயம் வேறு எதுவும் பண்ண முடியல. அந்த உள்ள கர்ப்பத்தில் ஒன்றும் குழந்தை இல்லைன்னு இவ சொல்லிடுறா. ஸோ 7ஆவது குழந்தை மறைஞ்சு போயிடுறது. இப்போது 8ஆவது குழந்தை பகவானே வந்து கர்ப்பத்துக்குள்ளே வந்துடுறா. யோசிச்சு பாருங்கோ, ஸ்ரீனிவாச பெருமாளோ இல்லை ரங்கநாதரோ நம்ம கர்ப்பத்துக்குள்ளே இருந்தானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு உற்சாகம் தேவகிக்கு கிடச்சிதான், ஒரு சந்தோஷம். அந்த குழந்தையா அந்த கையில் வந்து கதாயுத சங்கு சக்கர பாணியாக இருக்கான். 4 புஜங்களோட அவ்வளோ அழகாக உள்ளே இருக்கான். கையெல்லாம் ஆட்டுறதான், உள்ள ஆட்டினா அவளுக்கு ஃபீல் பண்ணுறாளாம். அந்த மூமெண்ட்ஸ் வருதான், குழந்தை மூவ் பண்ணும் இல்லையா, அந்த மூமெண்ட்ஸ் தெரியறதான். அவள் வந்து லெஃப்ட் சைடு காமிச்சு இங்கே வந்து 2 கை இந்த குழந்தையோட கை இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாளாம். அப்போ உடனே அப்படியா அப்படின்னா இல்லை ரைட் சைட்லேயும் இருக்குது. அப்போ என்ன லெஃப்ட் சைட்லேயும் 2 கை ரைட் சைட்லேயும் 2 கை தெரியறதே அப்படின்னா அவர் வசுதேவர் வந்து அப்படியே மகிழ்வாராம் இவர் சொல்கிறத வச்சு. அப்படின்னா அந்த குழந்தை வந்து பகவான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். மேலேந்து தேவர்கள்லாம் வந்து பூ கொட்டுவாளாம் தேவகிக்கு. இந்த மாதிரி அவள் வந்து பகவானை சுமந்துருக்கான்னு அவளுக்கு சாக்ஷாத் லக்ஷ்மியே வந்து தலைவாரி பின்னி விடுவாளாம். பூமாதேவி வந்து அவளை மடியில் படுக்க வச்சு அவளுக்கு பால் குத்துவாளாம். வாயிலெல்லாம் பால் குத்தி அவளை பால் கொடுத்து அவளை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாளாம். ஸோ இந்த மாதிரி பகவானே அவள் கூட இருந்து அவளை வந்து நல்லா கவனிச்சுட்டாளாம். அந்த பகவான் உள்ளே இருக்கச்சே கரெக்டாக அஷ்டமி திதி ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அர்த்தராத்திரியில் கரெக்டாக எல்லா தேவர்களும் வெயிட் பண்ணின்னு இருக்காளாம். இந்த குழந்தை பிறக்கிறதுக்காக எல்லா தேவர்களும் ஆவலோடு காத்துட்டுருக்காளாம். கரெக்டாக இந்த குழந்தை வெளில வருதான். அப்படியே கருன்னு ஷைனிங்காக வருதான். ஆனால் கருப்பாக கருன்னு ஷைனிங்காக கையில் சங்கு சக்கரத்தோடு அழகாக வருதான். வந்த உடனே அப்படியே பார்த்து அசந்து போகிறாளாம் பகவானை பார்த்து.
தேவகி. அது கரெக்டாக வெளில வந்த உடனே மேலேருந்து தேவர்கள்லாம் அது மேலே பூ போடுறாளாம். பூ போட்டு அப்படியே பூ அர்ச்சனையாக நடக்கிறதா அந்த குழந்தைக்கும் தேவகிக்கும். அப்படி அழகாக பெற்றெடுத்து வசுதேவர் பார்க்குறாரா, அந்த குழந்தை அப்படியே தங்க பருமனாக இருக்கான், அழகாக இருக்கான். அப்படியே ஆனந்திக்கிறாளாம் தேவகி இந்த குழந்தைய பார்த்து. அப்பேற்பட்ட ஒரு குழந்தைய தான் அவள் கடைசியாக அவள் வந்து பெருமாளையே அவள் பெற்றெடுத்துட்டாள்ல. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை தான் இப்போது பெண் பிள்ளை இந்த வாக்கியத்தை சொல்கிறா. தேவகி எவ்வளோ கஷ்டங்கள் பட்டா, ஆனால் என்ன அழகாக பகவானை பெற்றெடுத்தா. அடியாள் வந்து அப்படியா, அதெல்லாம் இல்லை, கஷ்டங்கள் இருக்குன்னா ஊரை விட்டு ஓட தானே பார்க்குறேன். நான் அந்த மாதிரி அந்த கஷ்டங்கள்லாம் பொறுத்து பகவான் நல்லது செய்வான், இந்த வைத்தமாநிதி பெருமாள் இருக்கா, ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்லாம் எனக்கு தோணலையே சுவாமி. அடியாள் வந்து மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமே இல்லை சுவாமி, அதனால தான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாளாம். நம்மளாம் கஷ்டம்னு நினச்சோன்னா தேவகி பட்ட கஷ்டம்லாம் பார்த்தோன்னா நம்மளோட கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு தோணிடும். ஏன்னா நீங்களே இப்போ நினச்சி பாருங்களேன், உங்களோட கஷ்டங்களெல்லாம் ஒரு பட்டியல் போடுங்கோ, போட்டு ஒரு கஷ்டமும் யோசித்து பாருங்கோ. தேவகியோட கஷ்டத்துக்கு மிகரான கஷ்டமாக இதுன்னு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா தேவகி பட்ட கஷ்டம் நிஜமாகவே எந்த தாய்க்குமே அந்த மாதிரி கஷ்டம் இருக்கவே கூடாது. அப்பேற்பட்ட ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்தை வந்து புரிஞ்சுண்டவர் சாக்ஷாத் இந்த ராமானுஜர் தான். ஏன்னா அவரோட தேவகியோட வயிற்றில் இருந்து அந்த இதை அனுபவித்தவர் ராமானுஜர். பலராமனாக அவர் பிறந்தார் இல்லையா, அவர் தான் அந்த கஷ்டத்தை தெரிஞ்சவர். அவருக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும், தேவகி பட்ட கஷ்டம். அந்த மாதிரி இந்த விஷயத்த சொன்னோடனே ராமானுஜருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுத்தான். ஏன்னா அவருக்கு தெரியும் தேவகி என்ன கஷ்டப்பட்டா, எப்படி ஒரு பாடுபட்டிருப்பா. அந்த குழந்தைகளெல்லாம் கண் எதிர்க்க கம்சன் வந்து ஒரு குழந்தையும் வதம் பண்ணுறச்சே அந்த கண் எதிர்க்க அந்த குழந்தை இறந்து போகிறத பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அந்த குழந்தையோட ரத்தம் அந்த வாலில் அப்படியே இருக்குமா, ஒரு குழந்தைதும் ரத்தம். அப்படி ஒரு வேதனைன்னா இந்த மாதிரி ஒரு வேதனை யாருக்குமே வரக்கூடாது. அப்படி ஒரு வேதனையை தான் தேவகி பட்டா. இப்போ கூட வந்து துவாரகைக்கு போனால் துவாரகாதீஷனோட சந்நிதிக்கு, யூஸ்வலாக பெருமாளோட சந்நிதிக்கு எதிர்க்க வந்து கருடாழ்வார் தான் இருப்பாள். ஆனால் துவாரகாதீஷனோட சந்நிதிக்கு எதிர்க்க தேவகியோட சந்நிதி தான் இருக்கும். ஏன்னா எப்போதுமே அவர் வந்து அவர் தாயே பார்த்துட்டு இருக்கணும்னு நினைப்பாராம். அப்பேற்பட்ட கஷ்டப்பட்டு பெத்த புண்ணியவான் அவர் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஸ்தானத்தை தான் அவர் வந்து தாய்க்கு கொடுத்துருக்கார் கிருஷ்ணர். இந்த விஷயத்தை தான் அழகாக பெண் பிள்ளை சொல்கிறா. ராமானுஜர் அசந்து போயிட்டார். அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி வழியிறது ராமானுஜருக்கு. ஏன்னா இது ரொம்பவே ஒரு ரொம்ப இமோஷ்னலான ஒரு விஷயம். தேவகி வந்து கிருஷ்ணரை எப்படி பெற்றெடுத்தா அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த விஷயத்த சொன்ன உடனே ஆனந்தமாக அட் த சேம் டைம் அவருக்கு எல்லாம் ஞாபகம் வருதான். ஏன்னா அவர் பலராமனாக இருந்து ஆதிசேஷனாக அவர் தேவகியோட வயிற்றில் இருந்து எல்லாத்தையும் பார்த்தவர் இந்த ராமானுஜர். தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.